எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே இன்றைக்கும் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவாராய். உங்கள் தகப்பனும் தாயும் உங்களை கைவிட்டாலும் கர்த்தரோ உங்களை சேர்த்து கொள்ளுகிற தேவன். அவர் ஒரு தாயை விட மேலானவர், தகப்பனை விட அவர் கரிசனையுள்ளவர். கறவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துகிறதை போல தம் ஜனங்களை நடத்துகிற நல்ல மேய்ப்பன். நீங்கள் கர்த்தரின் கரத்தில் இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை தம்முடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்களை தாயின் கருவிலேயே காப்பாற்றினவர் தொடர்ந்தும் உங்களை தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார், சுமப்பார். ஆமென். ஆகவே இன்றைக்கு ஒரு வேத வசனத்தில் நாம் கவனிக்கிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 44வது அதிகாரம். ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் 21வது வசனத்துல, யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நீ நினை. தேவ ஜனமே, தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து பாருங்கள். தேவனுடைய அன்பை நினைத்து பாருங்கள். ஆண்டவருடைய கிருபைகளை நினைத்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபே, இஸ்ரவேலே, நீ இவைகளை நினை. நீ என் தாசன். ஆண்டவர் சொன்னார், நீ என் தாசன். ஆம், எனக்கு அருமையானவர்களே, அப்படி என்றால் நீ என்னுடைய ஊழியக்காரன். தேவனுடைய ஊழியர்களாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? தொடர்ந்து, நான் உன்னை உருவாக்கினேன். உன் தாயின் கருவிலே நான் தான் உன்னை உருவாக்கினேன். உன் உருவம் இன்னதென்று தெரியாத நேரத்தில் உனக்கு உருவத்தை கொடுத்தவன் நான் தான், உன்னை உருவாக்கினவன் நான் தான். அவர் சொல்றார், நீ என் தாசன், நீ என்னுடைய தாசன். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அதனாலதான் தொடர்ந்து சொல்றார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆமென். தேவனுடைய ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டு போகிற போது சில வேளைகளிலே மற்றவர்களால் அங்கே குற்றச்சாட்டுகள் நிறைய சந்திக்கிறோம், விமர்சனங்களை சந்திக்கிறோம். சில வேளைகளில் நாம் யாருக்கு ஊழியம் செய்கிறோமோ அவர்களே நமக்கு உபத்திரவங்களாய் மாறுவார்கள். யாருக்கு நன்மை செய்தமோ அவர்களே நமக்கு தீமை செய்ய நினைப்பார்கள். அந்த நேரத்தில் ஊழியத்தில் அநேக நேரங்களில் தனிமையின் உணர்வுகள், அழுகை, புலம்பலோடு நாம் நிற்கிற நேரங்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை, இந்த வார்த்தை என்னை தேற்றுகிறது உண்டு. ஆம், எனக்கு அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் கடந்து போகிற பாதைகளில யாராலாவது நீங்கள் மறக்கப்பட்ட நிலையோடு நிற்கிறீர்களா? ஐயோ, என் நன்மைகள் நினைக்கப்படுவதே இல்லை, என்னுடைய சேவை நினைக்கப்படுகிறதே இல்லை, என்னை ஒரு பொருட்டாக யாரும் எண்ணுவதே இல்லை அப்படி என்று நீங்க நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றார், உங்களை உருவாக்கின ஆண்டவர், உங்களுக்கு ஜீவனை கொடுத்த ஆண்டவர். அவர் சொல்றார், நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. உலகம் உங்களை மறந்துடலாம், உங்கள் உறவுகள் உங்களை மறந்துடலாம், உங்கள் தாய் தகப்பன் உங்களை மறந்துடலாம், உங்கள் நன்மைகள் மறக்கப்பட்டதா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் உன்னை மறந்து போகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் ஆண்டவர் சொல்றார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆமென். கண்களை மூடுவோமா, ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அருமை தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் மறக்கப்பட்டவர்களாய், நன்மைகள் மறக்கப்பட்டதாய் ஆண்டவரே, அவர்கள் வாழ்க்கையில சுவாமி யார் யாரு கலக்கத்தோடு நிற்கிறார்களோ, இன்றைக்கு இந்த வார்த்தை அவர்களை ஆற்றட்டும், தேற்றட்டும். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை உருவாக்கினவரும் அழைத்தவரும் இது மட்டும் நடத்துகிறவருமாய் இருக்கிற கர்த்தர், நீங்க சொல்றீங்க, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று. ஆமாப்பா, உடைய பிள்ளைகளோடு தேவன் கூட இருந்து அவர்களை நடத்தி செல்லுவீரார், ஆசீர்வதிப்பீரார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கருமையானவர்களே, தேவன் தாமே உங்களோடு இருந்து
உங்களை நடத்தி செல்வார். நீங்கள் கர்த்தரால் மறக்கப்படுவதில்லை. ஆமென், ஆமென். God bless you.